ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மே 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்கும் தேவையான நடப்பு நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்துடலாம். உண்மையாகவே நிறைய நியூஸஸ் இருக்குது. அப்படியே எழுதிட்டே வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரீகாலும் பண்ணிடலாம் நம்ம என்னென்ன நியூஸஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? முதல் நியூஸ் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா, குடிமை பணி தேர்வில் தோய்வுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாஸ் பார்த்துக்கலாங்க. இந்தியாவில் உயர்கல்வி அமைப்பானது மாணவர்கள் அடிப்படையில் சீனா, அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் உள்ளதுங்க. நோட் பண்ணுங்கள். அப்போ உயர்கல்வி சேர்க்கையில் உலக நாடுகள் வரிசையில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 3வது இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் பாருங்கள், இந்த உயர்கல்வி தொடர்பான புள்ளி விவரங்களை பார்க்குறப்போ இந்த டென்மார்க், ஃபின்லாந்து, அயர்லாந்து, நார்வே, ஸ்வீடன் இந்த நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பல்வேறு சலுகைகளை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் இந்த மகிழ்ச்சியான குறியீடு கல்விக்கான தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடங்களில் அவங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம உயர்கல்வி சேர்க்கையில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். பட் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி எதுவுமே எந்த விஷயமும் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. பட் ஆனால் அந்த ஃபின்லாந்து, டென்மார்க்லாம் கிடையாது, ப்ரெஷர்லாம் கிடையாது. உனக்கு எல்லா சலுகையும் இருக்குது. பஸ் ஃப்ரீ, நீ ரிசர்ச் பண்ணுறனா உனக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்டன் ஆஃப் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு அக்காமடேஷன் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பட் ஆனால் நமக்கு என்ன பண்ணலாம், உயர்கல்வி சேர்க்கையில் இங்கே இல்லைன்றதை கிரிட்டிக் பண்ணியிருக்காங்க. பட் தெரிஞ்சுக்கங்க, நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 3வது இடத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னா போதுமானதுங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு கிரிட்டிக் பண்ணியிருக்காங்க. குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழர்களின் எண்ணிக்கை சரிந்து வருகிறதுன்னு சொல்கிறாங்க 2016 பட் ஆனால் இனி வருங்காலங்களில் இன்க்ரீஸ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க, யூபிஎஸ்சி தேர்வுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இப்போது கரண்ட் டேட்டாவில் இருக்குது. உயர்கல்வி சேர்க்கை வித்து 47% தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. இதுதாங்க கொஷின் உங்களுக்கு. உயர்கல்வி சேர்க்கையில் எத்தனை சதவீதம்? 47% முதலிடத்தில் உள்ளது. சதவீதத்தை நோட் பண்ணி வைங்கம்மா. அடுத்தது இன்னைக்கான குறள் பாருங்கள். ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் எண்ணும் அவர். அப்படின்னா என்னென்னா, மேன்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவன் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலை செய்யாமல் விட வேண்டும். அப்போ புரியுதுங்களா? தனக்கு கெட்ட பேர் வரக்கூடிய எந்த ஒரு செயலையும் என்ன பண்ணக்கூடாது, எக்காரணத்து கொண்டையும் செய்யக்கூடாது. ஏன்னா உனக்கு என்ன வேணும், புகழ் வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னான்றது சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்கள், வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு தடை சொல்லியிருக்காங்க. மாநிலம் முழுவதும் அமல்படுத்த கோரி அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, கார்லையோ இதுலேயும் ஸ்டிக்கர்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு யாரா ஓட்டியிருந்தேன்னா எடுத்துருங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழகத்தில் 6 நாட்களுக்கு மழை வாய்ப்பு அப்படின்னு இருக்காங்க. இது பார்த்துன்னு தான் இருக்கும், வருது போகுதுன்ற லெவலில் இருக்குங்க. அடுத்தது ஒரு நல்ல நியூஸுங்க. குரூப் 2A காலி பண்ணிடுறவங்களுக்கு மே 15க்குள்ளே சான்றிதழ் சரிபார்ப்பு வைக்கப்படும். மே 15க்குள்ளே நிறைய பேர் போஸ்டிங் வாங்கிடுவாங்க. என்ன பண்ணணும்னா, நீங்கள் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே குரூப் 2 என்ன பண்ணிடணும், கிளியர் பண்ணி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஹரியானா பாஜக அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு இப்போ ஆளுநருக்கு கடிதம் கொடுத்துட்டாங்க. பட் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சுன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுன்னு மட்டும் கவனிச்சிக்குமாங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 174 கீழ் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்படுவதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ உங்களுக்கான கொஷின்ங்க, பாராளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றால் எந்த அரசியலமைப்பு விதி கூறப்படுகிறது? ஃபர்ஸ்ட் கொஷின் சொல்லிட்டேன், சட்டப்பேரவையில் சொல்லியிருக்கேன், பாராளுமன்றத்தில் நீங்கள் தான் சொல்லணும். சரியா? இன்னும் கொஷின்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள். ஏர் இந்தியா பணியாளர்கள் போராட்டம் சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது 2 ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. ஏர் இந்தியா பன்னாட்டு சேவையை வழங்குதுங்க, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கும். இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு சேவையை வழங்குறது. மும்பையிலேருந்து சென்னைக்கு, சென்னையிலேருந்து கொல்கத்தாக்கு இப்படி கொடுத்துருக்குது இந்தியன் ஏர்லைன்ஸ். ஏர் இந்தியான்றது என்னது, பன்னாட்டு சேவைகள். இங்கேருந்து துபாய்க்கு, துபாயிலேருந்து இந்தியாவுக்கும் வர்றது சொல்கிறாங்க. அடுத்தது இது 2த்தையும் டிஃபர் தெரிஞ்சுங்க, ஏன்னா எக்கனாமிக்ஸில் இந்த கொஷினே இருக்குது. ஓகேங்க, இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே வந்துடலாங்க. நடிகர் விஜயகாந்துக்கு பத்ம பூஷன் விருது கொடுக்கப்பட்டது. நல்லா நான் போச்சுங்க, பத்ம பூஷன் வேறு, பத்ம விபூஷன் வேறு, பாரத் ரத்னா வேறு, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகுது. நமக்கு விஜயகாந்துக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பத்ம பூஷன் விருது கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம நிறையவே பார்த்ததால என்ன பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அடுத்தது இதெல்லாம் இங்கே பாருங்கள், இன்றைக்கி மே 11 நியூஸ் பேப்பர் பாருங்கள். 10ஆம் வகுப்பு தேர்வில் 91.55% பேர் தேர்ச்சி பெற்றதாக கூறுகிறார். முதல் மாவட்டமாக எது தேர்வாகி உள்ளதுன்னா அரியலூர் மாவட்டம் தேர்வாகி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாக ஒரு நல்ல விஷயங்க. சரிங்களா? இப்போ படிப்புன்றது எல்லாருக்குமே உதவுன்றது தெளிவாக இருக்காங்க. அடுத்ததுங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அப்படியே வந்துடலாம். இந்த முதல் பெண் அப்படின்னு எங்கன்னா வந்துச்சுன்னா நீங்கள் அது கண்டிப்பாக படித்தாகணுங்க. இன்றைக்கி 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ். ஓகே, இதெல்லாம் இல்லை, இங்கே இருக்குது பாருங்கள். இன்றைக்கான குறள் பாருங்கள். 9 அறிவது அறிந்ததன்
கண் தங்கி செல்வாருக்கு செல்லாதது இல் அப்படின்றாங்க. அப்போது தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவனுக்கு முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. தனக்கு என்ன பொருந்ததோ அதை என்ன பண்ணணும், அது கரெக்டாக செஞ்சிடணும். அதுக்கான செயல்களை வகுத்து என்ன பண்ண திட்டங்களை போட்டு அடித்து முடிச்சிடணும். அதுதான் வலி அறிதல்ன்றாங்க. உங்கள் வலிமையை நீங்கள் அறியணும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருங்க. நல்ல விஷயங்க திருவள்ளுவர் சொன்னதில். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்துடலாம். இங்கே பாருங்கள், மாலத்தீவில் இருந்து இந்திய ராணுவ வீரர்கள் அனைவரும் வெளியேறினர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கேட்கறதுக்கான கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எந்த நாட்டிலிருந்து இந்திய ராணுவர்கள் மொத்தமாக வெளியேறினர்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் அழகாக எழுதிட்டு போயிடலாம் மாலத்தீவு அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டுடலாங்க. அடுத்தது இது இங்கே பாருங்கள், இது மேபி கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க ஜியாகிரஃபி ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு. ஆரவல்லி மலைத்தொடர் புதிய சுரங்க பணிகளுக்கு இடைக்கால தடை அப்படின்றாங்க. இந்த மலையை குடஞ்சி உள்ளே கொண்டு போய் வரது இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு நான் அப்போதே சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டட் என்ன முக்கியம்னா, இந்தியாவின் மிக பழமையான மலைத்தொடர் எதுனா ஆரவல்லி மலைத்தொடர் தான் சொல்லுவாங்க. இது எத்தனை மாநிலங்கள் வழியே செல்கிறதுனா தில்லி, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் 4 மாநிலங்கள் வழியே செல்கிறதுங்க. நோட் பண்ணுங்கள், புக்கில் இருக்காது, பட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. தில்லி, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் 4 மாநிலங்கள் வழியே செல்கிறது ஆரவல்லி மலை. அப்போ மிக பழமையான மலைத்தொடர்னு சொல்லுவாங்க, மடிப்பு மலைத்தொடருங்க. சரிங்களா? அடுத்தது இதை விட்டுடலாம், இது வேண்டாம். ஓகேங்க, அப்போது இன்றைக்கி ஜியாகிரஃபியும் படித்து வச்சிடணும். சரிங்களா? ஓகே, இங்கே நியூஸ். ஓகே, இந்தியர்களுக்கான உணவு வழிகாட்டுதல் புரதச்சத்து பொடிகளை தவிர்க்க வேண்டும் சொல்கிறாங்க. அந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜிம் போகிறவங்க எல்லாருமே கவனிச்சுக்கங்க, நேச்சுரல் ப்ராடக்ட்டை எடுத்துக்கங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் நியூஸ் வந்துடலாமா? எஸ்ங்க, ஆரம்பிச்சிச்சுங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இல்லை, பட் ஆனால் 2 கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழக மக்களுக்கு சுகாதாரத்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன சார் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் நைல் வைரஸ் பாதிப்பு. அது என்ன சார் வெஸ்ட் நைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கொசு மூலமாக பரவுதாங்க. கியூலெக்ஸ் என்ற ஒரு கொசு மூலமாக தான் பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணுங்கள். அப்போ வெஸ்ட் நைல் வைரஸ் எதன் மூலமாக பரவுகிறதுன்னு சொல்லிட்டுன்னா கியூலெக்ஸ் என்ற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் பறவைகளிடமிருந்து பரவுது. அந்த பறவையை கொசு கடிக்குது. அந்த கொசு கடிலிருந்து யார் மூலமா மனிதர்களுக்கு பரவுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் பரவக்கூடிய நோயான்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், பரவக்கூடிய நோய் அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டால் போதுமானது. இங்கே பாருங்கள், கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ்லேருந்து ஒரு கொஷின் இருக்குது. ஆல்ரெடி நம்ம நிறைய வைரஸ் பற்றி நம்ம வர்றப்பெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, இங்கேங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் பெண் நான் சொன்னேன்னா, மேகாலயா மாநிலத்தின் முதல் பெண் டிஜிபி தேர்வாகி உள்ளார். இப்போ தாங்க ஃபஸ்ட்டு முதல் முறையாக ஒரு பெண் வந்திருக்காங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா இட்டா ஷிஷா நோங்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்க இதை, இடா ஷிஷா நோங்ராங். அப்போ பாருங்கள், மேகாலயத்தின் முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா இடா ஷிஷா நோங்ராங் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிங்கன்னா போதுமானதுங்க. இந்த டிஜிபி இந்த இதெல்லாம் கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணவே கூடாதுங்க. சரிங்க, இன்றைக்கி மொத்தமாக கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நான் திருப்பியும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எக்ஸாம் கிட்டே வந்துருச்சு. ஃபியர் வேண்டாம், தைரியமாக படிங்க, அழகாக பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? விஷ் ஆல் தி பெஸ்ட் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.